இந்திய வேர்ல்டு கப் ஸ்குவாட் அறிவிச்சப்பயே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ரிஷப் பண்ட் தான் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரிஷப் பண்டோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்குவாட் அறிவிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு பெருசாக இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் டீமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சு சாம்சன் தான் வந்து இந்தியா அணிக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய முன்னாள் வீரர்கள் சொல்லியிருந்தாலுமே, ஆனால் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரிஷப் பண்டையே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பராக பார்க்குறாமா. காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், அதே மாதிரி மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அவர் ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு ஆடுறாரு. ஆனால் சஞ்சு சாம்சனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐபிஎல் டாப் ஆர்டரில் ஆடினால அவர் எந்த ரோல் வேணாலும் நல்லா ஆடுவார். அவருனாலே ஃபினிஷ் பண்ண முடியும். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக இருந்தாலும் அவரும் லெக் ஸ்பின்னராக நல்லா விளையாட முடியும். ஆனால் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படாமல் ரிஷப் பண்ட்டுக்கே வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னுரிமை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னதான் வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகினாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் பிளேயிங் லெவலில் இடம் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மவே ஒரு கடினமான போராட்டமாக இருக்குது. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே ஜெய்ஸ்வாலும் இறங்கினா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லெஃப்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே ஜெய்ஸ்வாலும் கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவம் துபேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஓவர்ஸில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷன் கொடுக்குறாரு. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ப்பு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில போட்டிகள் பண்ட் அடிக்கலிங்கனாலே உடனே வந்து சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்படி கொடுக்காத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியா டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய லாஸாக இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுபம் துபேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிச்சுவேஷன் தோந்து ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தேகம் வந்து எழுது. காரணம் என்னென்னா ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட பேட்டிங் பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஒரு எப்படி ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சுபம் துபே நிறுத்திருந்தார். இதுக்கு பதிலாக வந்து ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா வந்து என்னதான் கேகேஆர் ப்ரூவ் பண்ணினாலும் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணிக்காக ரிங்கு சிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே சூப்பராக ஆடிருப்பார். காரணம் என்னென்னா இந்திய அணிக்காக கிடைச்ச வாய்ப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிங்கு சிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிங்கு சிங்கும் எடுக்காத வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. பிளேயிங் லெவனை பொறுத்தே இந்தியாவோட வெற்றி முடியும்.